சேலத்திலிருந்து ஆசிப்புங்கிறவர் கேட்குறாரு, அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லை அல்லாவின் பண்பா? இதுபோல் கடந்த காலத்தில் பெரும் விவாதம் நடந்தது என கூறப்படுகிறது. இதை என்னால் விளங்க முடியவில்லை. இது குறித்து விளக்கம் வேண்டும். குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாம் என்று கூறியுள்ளனர். ஏனென்றால் அது அல்லாவின் பண்பு என்றும் அதனால் அதை செய்யலாம் என்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பதில் குர்ஆன் அடங்காதா? சேலத்திலிருந்து ஆசிப். அதாவது கடந்த காலத்தில் ஒரு சர்ச்சை நடந்துச்சுங்க. குர்ஆன் என்பது அது படைக்கப்பட்டதா, அதாவது படைக்கப்பட்டதுன்னா இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதா, ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருப்பதா, ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருப்பதான்னு ஒரு சர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ச்சை பண்ணி ரொம்ப பெரிய கோமாளித்தனம் பண்ணது அஹ்மது பின் ஹம்பல். அவர் வந்துக்கிட்டு இது பெரிய பயங்கரமான தத்துவம் மாதிரி வச்சுக்கிட்டு குர்ஆன் படைக்கப்பட்டது எவன் சொன்னாலும் காஃபிர் ஆயிடுவான் இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார்னு சொல்லி கதைகளை அடித்து வச்சுருக்கிறாங்க. இதில் அன்ற காலத்தில் இந்த கருத்தில் தலையிட்ட ரெண்டு சாராருமே அறிவியலிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த இதில் யார் கருத்து சொன்னாலும் சரி, இது ஒரு கருத்தா? குர்ஆன் என்னன்னு கேட்டால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதங்கும்போது அது அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாம் இல்லை தானே, கலாம் தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு. இது இவங்க என்ன சர்ச்சை பண்ணாங்கன்னு முதல்ல எனக்கும் விளங்கலை. இவங்க சொன்ன எதுக்கு சர்ச்சை பண்ண, இதுக்கு இம்புட்டு பெரிய ரிஸ்க் எடுத்து போகுது, இது கொள்கையை தீர்மானிக்கிற அளவு ஒரு விஷயம் ஆக்கினார்களே. அப்படிப்பட்ட பயங்கரமான பாரதூரமான விஷயமே இல்லை. சும்மா பைத்தியகார்த்தனமான ஒரு அறிவு குறைந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு சர்ச்சையை தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சர்ச்சை பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ்வுக்கு பார்வை இருக்குது, கண் இருக்குது. அல்லாஹ்வுடைய கண் அவனுடைய உறுப்பு தானே, அவனுடைய உறுப்பு தான். அப்போ அல்லாஹ்வுடைய கண் படைக்கப்பட்டதா, அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளதா? அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளது. அல்லாண்ட எல்லாம் சேர்ந்தானே அல்லாங்கிறது அவனுடைய கை கால மூஞ்சி என்னென்ன இருக்க எல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய கண்ணும் இருந்தது. அல்லாஹ்வுடைய கைங்கிறோம், அல்லாஹ்வுடைய கை முன்னாடி இல்லாமல் இருந்து அப்புறமேல கையை படைச்சிக்கிட்டானா, அல்லான்னு இருக்கும்போதே கையும் சேர்ந்து இருந்துச்சா? கையும் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளுமே எல்லா உறுப்புகளுமே அல்லாஹ்கிட்ட இல்லாமல் இருந்து உண்டானது கிடையாது. அந்த என்ன சர்ச்சை பண்ணாங்கிறக்கா இந்த விளக்கத்தை சொல்கிறேன். என்ன சர்ச்சை வந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்னா அல்லாஹ்னா யாரும் விளங்கியிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுக்கு பல தன்மைகள் இருக்குது. அல்லாஹ் பிடிப்பாண்டு வருது, கை இருக்குன்னு வருது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு வருது. அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு சொன்னால் அந்த முகம் பின்னாடி ஒட்டிக்கிருச்சு. அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளதா? அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளது. அந்த மாதிரி வரும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு இருக்குல்ல, அந்த பேச்சு கலாம், அந்த கலாம் என்பதும் அதில் தானே இருந்திருக்கு. கலாம் என்பது பேச்சு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே. எப்படி முகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கமோ, கை என்பதும் அல்லாஹ்வுடைய அங்கமோ, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதும் அல்லாஹ்வுடைய அங்கம்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஆதியிலிருந்து இருந்துகிட்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ் இருக்கும் பொழுதே அந்த கலாம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய எப்படி முகத்தை அல்லாஹ்வுடைய முகம் என்று சொல்லும்போது என்ன கருதுகிறோம்? அல்லாஹ் முதல்ல இருந்தால் முகம் இல்லாமல் பிறகு முகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டான கருதுகிறோம்? இல்லை. அல்லாஹ்வுடைய கைங்கிறது எப்படி கருதுகிறோம்? கைங்கிறது முதல் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறமா கையை உண்டாகிட்டான்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ்வுடைய கையினால அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையும் இருக்குது, அவனே தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் விளங்குறோம். இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய கண்ணு காது அதை விளங்குற மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறதே விளங்கணும் அப்படிங்கிறாரு அஹ்மது பின் ஹம்பல். அல்லாஹ்வுடைய பேச்சு கலாம் என்பது அல்லாஹ்ட்டே உள்ளது, பின்னாடி உண்டானது கிடையாது. அதனால் அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அது படைக்கப்படலை. அதான் முதல்ல இல்லாமல் இருந்து படைக்கப்படலை. அல்லாஹ் எப்போதெல்லாம் இருக்கிறானோ அப்போதெல்லாம் இந்த கலாமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இந்த முகத்துக்கு கைக்கு சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கிறது, அதோடு சேர்த்து கலாமையும் சேர்த்துக்கிறார், பேச்சுங்கிறதும் சேர்த்துக்கிறார். அல்லாஹ்வுடைய கைக்கு அவர் சொன்னாரே அது கரெக்டாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கை என்பது இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதில்லை, அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அந்த கையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முகம் என்பது இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்த பேச்சையும் கூட அதில் ஜாயிண்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் குர்ஆன் அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம். சுருக்கம் அப்படி என்னது? முகம், அல்லாஹ்வுடைய முகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே, அல்லாஹ்வுடைய கை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம் என்பது குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம். அல்லாஹ்வுடைய முகம் மாதிரி அல்லாஹ்வுடைய கை மாதிரி குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறார்.
இந்த கருத்து அகமது பின் ஹம்பல் சொல்கிறாரு. இது மடமையின் உச்சம்தான். இது இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் போனாங்க. அதை ஒருத்தர் ஜஹமியா நிறைய தப்பான கொள்கைலாம் சொன்னார். அந்த கொள்கைக்கு நம்ம போக வேணாம். இந்த விஷயத்தில் ஜஹமுங்கிறவர் நெஞ்சார் எதிர்த்தார், இது சரியில்லைன்னு சொல்லி. அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மன்சூர் கலீஃபா இருந்தார். அவர் நெஞ்சார் அகமது நம்மளை உளர்றாருன்னு சொல்லி அவரை ஜெயிலெல்லாம் முடிச்சு போட்டாங்க. மீனிங் இல்லாத பேசுகிறாரு. இவர் என்ன கலாம் குரான்ங்கிறது அல்லாவுடைய உறுப்பில் வருமா? அது அல்லாஹ் எத்தனை நாளைக்கு நடக்கிறது ஃபிரௌனுக்கு நடந்ததெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் சொல்கிறது பேச்சு தானே. பேச்சு நான் ஒரு மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டு பேசுங்களேன். நான் இருக்கிறேன், என்னுடைய முகம் என்னுடையது, நான் இருக்கும்போதே என் முகம் இருக்கும். என்னுடைய கை நான் இருக்கும்போதெல்லாம் கை இருக்கும். என்னுடைய பேச்சுங்கிறது அப்படியா? பேச்சு என்பது நான் நினைக்கிற கருத்தையெல்லாம் வெளியில் சொல்வதற்குரிய விஷயங்கள். அது என்னுடைய அங்கம். யாராவது சொல்லுவாங்களா? என்னுடைய பேச்சு என்னுடைய அங்கம். மனுஷனுக்கு சொன்னா தான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். பேச்சு என்பது எந்த ஒரு காலத்திலையாவது ஒரு மனிதனுடைய ஒரு அங்கமாக இருக்குமா? அங்கமாக இருக்காதுல. பிறகுதான் உண்டாகுது. அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு செய்தியை அறிவிக்கும் போது அந்த செய்தியை சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த செய்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் நினைச்ச ஒரு செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது படைக்கப்படலை, மகுலு ஆரம்பத்திலேருந்து இருக்கிறது. அல்லாஹ் இருந்த காலத்தில் எல்லாம் குரான் இருக்குதுங்கிற மாதிரி இவர் சொல்லி இந்த உதாரணத்தெல்லாம் காட்டினவுடனே சிந்திச்சு பார்த்தா ஒன்றா நம்ம ஒரு மடமையாக தான் இருக்குது. அகமது பின் ஹம்பல் சொன்னது ஒரு அறிவாளியான ஒரு ஆள் தான். அதனால அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எடுபடலை. ஆனால் இவர் பெரிய மார்க் அறிஞராக இருந்ததுனால இந்த உலமாக்கல் சொல்கிற 50 கூட்டமும் இவர் பின்னாடி தான் நின்றாங்க. உலமாக்கல்னு சொன்னாலும் அதில் என்னென்னு கேட்டால் இப்னு தைமியா இதுக்கு பதில் சொல்கிறார். வழங்கிறதுக்காக சொல்ல போகிறேன். என்ன செய்கிறாருன்னா காலை இப்னு தைமியா வளர்க்குறாரு. லம் யக்குல் அஹதும் மின சலஃபி இன்னஹு மஹ்லூக்குன். சலஃபுகளில் முன்னோர் இந்த இப்னு தைமியா அஹமது பின் ஹம்பலுக்கு முந்தின சலஃபு இருக்காங்கல்ல, அந்த சலஃபுகளில் ஒருவர் கூட இன்னஹு மஹ்லூக்குன் குரான் படைக்கப்பட்டது என்றும் சொல்லவில்லை. வலம் யக்குல் அஹதும் மின்ஹும் இன்னஹு கதீமுன் குரான் ஆதியிலேருந்து உள்ளது என்றும் சொல்லவில்லை. இது தேவையற்ற சர்ச்சைங்கிறாரு. அதாவது குரான் ஆதியிலேருந்து இருக்குதா அல்லது இடையில அல்லாஹ் எப்போ பேசுகிறானோ அப்போ தான் அது வருதா என்ற ஒரு சர்ச்சையில் கடந்த காலத்தில் ஒருத்தருமே சொல்லலை. சும்மா தேவையில்லாமல் அல்லாஹ் இது குரான் அல்லாஹ்வுடைய கலாமுன்னு நகர்ந்துருங்கிறாரு. வலம் யக்குல் வாஹிது மினல் கவுலைன் அஹது மின சஹாபாக்களில் ஒருத்தர் கூட குரான் படைக்கப்பட்டதா என்று சொன்னது கிடையாது, படைக்கப்படலைன்னு சொன்னது கிடையாது. வணங்குதா கூட அப்போ தாபியின் சஹாபாக்களுக்கு பிந்தி தான் இந்த முசீபத்து வருகிறது. இந்த முசீபத்தை உண்டாக்குனவர் அகமது பின் ஹம்பல் தான். வணங்குதா அவர் பக்கம் தான் கரெக்டுன்னு இன்றைக்கி உள்ள இந்த செலவு கூட்டம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வணங்குதா அவர் பக்கமும் கரெக்டு கிடையாது. இந்த ஜஹமி கூட்டத்தை 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்ச்சையாடா? குரான் அல்லாஹ்வுடைய வேதம்னு போய்கிட்டு இருப்பியா? இந்த பேச்சு அவனோட ஒட்டுனதா அவனோட பிரிந்ததா இப்படின்னு அல்லாஹ் பற்றி அறிவில்லாத விஷயத்தில் சர்ச்சை பண்ணி சமுதாயத்தில் வெட்டு குத்துலாம் நடக்கிற அளவுக்கு ஆகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அழகாக போன சமுதாயத்தில் இந்த குரான் படைக்கப்பட்டதாங்கிற சர்ச்சை தான் பெரிய சர்ச்சையா, பாரிய சர்ச்சைங்கிறனால இலங்கை பாஷையில் சொன்னான். பாரிய சர்ச்சை இதை தான் ஆக்கப்பட்டுச்சு. இதில் என்ன கருத்து சொல்ல வர்றீங்க? குரான் அல்லாஹ்வுடைய கலாம் வேதம் சொல்லி போய்கிட்டு இருப்பியா? இந்த குரான் அல்லாஹ் இருக்கும்போதே இருந்ததா அல்லது முதல்ல இல்லாமல் பிறகு அல்லாஹ் நினைக்கும் போது சொல்கிறானா? இது எதுக்கு அல்லாஹ்வுடைய அவன் எடுக்கிற முடிவை பற்றி எதுக்கு தேவையில்லை நீ ஆய்வு பண்ணுற? இதை பற்றி அவன் அழகாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் இப்னு தைமியா சொல்கிறது தான் இதுக்கு பதில். என்னென்னு கேட்டால் லம் யக்குல் அஹது மின சலஃபி இன்னஹு மஹ்லூக்குன் குரான் இல்லாமல் இருந்து உருவானது என்றும் ஒருத்தரும் சொன்னதில்லை. ஃபலம் யக்குல் அஹது மின்ஹு இன்னஹு கதீமுன் அது ஆதியிலிருந்தே இருந்து கொண்டு வருகிறது என்று ஒருவரும் சொன்னதில்லை. லம் யக்குல் வாஹிது மினல் கவுலைனி இந்த 2 சொல்ல ஒரு சொல்லையும் சொன்னதில்லை. அஹது மின சஹாபாக்கள் ஒருத்தரும் சொன்னதில்லை. ஒல தாபியின் அலஹும் இஹ்சான் தாபியின்களும் சொன்னதில்லை. ஒலா மம்பாதகும் மினல் ஐமத்தி பின்னாடி வந்த நல்லறிஞர்களும் அஹமது முஹம்மலுக்கு முந்தி வந்த அபு ஹனீஃபாவோ மாலிக்கோ ஷாஃபியோ சொன்னதில்லை. பலில் ஆசார் முத்தவாத்திரத்தின் அணுகும் அவங்களுடைய என்ன சொன்னார்கள் என்ற செய்திகள் எல்லாம் முத்தவாத்திராக கணக்கு வழக்கு இல்லாத அறிவிப்பாளர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவிக்கிறது? அன்னஹும் கானு யகுலூன அவங்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அல் குரானு கலாமுல்லா குரான் அல்லாஹ்வுடைய கலாம். அவ்வளோதான். குரானை பற்றி குரான் என்ன அல்லாஹ்வுடைய கலாம், அதை விட்டு அந்த கலாம் முன்னாடி இருந்துச்சா இடையில வந்துச்சா அப்படின்னு சொல்லுவது அர்த்தமற்றது. அதில் சிந்திக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. அது ஒரு விஷயம் இருக்குது.
அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இதில் இந்த ஜஹ்மியா இவங்க என்ன வாதம் வைக்குவாங்கன்னு கேட்டால் உலகத்தில் உள்ள விஷயங்கள் வந்து ரெண்டு தான், ஒன்று ஹாலிக்கு ஒன்று மஹ்லூக். தான் ஒன்று என்னது படைத்தவன், இன்னொன்று படைக்கப்பட்டது, ரெண்டு தான் உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா குரான் வந்து மஹ்லூக் படைக்கப்பட்டதுன்னு படைக்கப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது படைச்சதா, அது ஹாலிக்கான்னு கேட்குறாங்க. அவர் லாஜிக்காக பேசுகிறார். இப்படி லாஜிக்காக பண்ணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹாதல் குரான் உள்ளது இப்போ ஐதீனா நக்ரவுகு, நம்ம ஓதுகிற இந்த குரான் இருக்கிறதுல அது மஹ்லூக்குன் படைக்கப்பட்டது. நம்ம ஓதுகிற இந்த குரான் வந்து மஹ்லூக்கு தான், லா ஹாலிக்குன், அது வந்து படைச்சது கிடையாது. இல்லை அன்னஹும் முனஸ்ஸலுன், அது இறக்கப்பட்டுச்சு, இல்லாமல் இருந்து இறக்கப்பட்டுச்சு. அதனால் இந்த குரான் என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து ஒரு கருத்தை சொல்கிறான்னு வைங்களேன், அந்த கருத்தை சொல்வது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம்னு கருதுறது மடமை தான். அது இப்படி ஒரு அஹ்மது ஹம்பல் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது ஒரு மடமையான கருத்து, அல்லாஹ்வுடைய அங்கம் ஆகாது. அங்கம்ங்கிறது வந்து உறுப்புகள் மாதிரி உள்ள அம்சத்துக்கு தான் வருமே தவிர, அவரெல்லாம் மூச்சு விட்றான்னு வைங்களேன், அந்த மூச்சு அல்லாவா? நான் சொல்கிறேன், பேச்சு அல்லான்னு சொன்னீங்கன்னா மூச்சு மூக்கு இருந்தால் மூச்சு விடுவோம்ல, அது பார்வையில் ஒன்று பார்க்குறோம்ல, அதுலேருந்து ஒளி போகுதுல, அது அல்லாவா? அது அல்லா கிடையாது. அப்போ சில விஷயங்கள் காதில் கேட்குற சத்தம் அது அல்லாவா? அது அல்லா கிடையாது. அல்லாண்டா என்னென்னு கேட்டால் அவனுடைய முகம் அல்லான்னு சொல்லுங்கள், ஓகே. அவனுடைய கை அல்லாவுடைய உறுப்போ சொல்லுங்கள், அது வந்து ஆதியிலிருந்து அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய கை இருக்கிறது, அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய மூக்கு இருக்குது, கை இருக்குது, காது இருக்குது, என்னென்ன வருதோ எல்லாம் சொல்லுங்கள், வாய் வரைக்கும் சொல்லுங்கள். பேச்சு எதுக்கு சேர்க்குறீங்க? பேச்சுங்கிறது ஒரு அங்கத்தில் வராத, பேச்சுங்கிறது செயல்பாடுகள் தானே. இப்போ உதாரணமாக வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் படைச்சான்ல, அவன் படைச்சது வந்து அது என்னது? அல்லாஹ்வுடைய ஒரு செயல் தானே. அல்லாஹ்வுடைய செயலும் படைக்கப்படாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஆதம் படைக்கப்படலன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆதம் படைக்கப்பட கிடையாது, அதில் உள்ள ஒரு ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய செயல் தானே அது. உலகத்தை படைத்தல் வந்து அல்லாஹ்வுடைய செயல். பேச்சு எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு செயலாக இருக்கிறதோ அது மாதிரி தான் உலகத்தை படைக்கிறது அல்லாஹ்வுடைய செயல் தான். அல்லாஹ்வுடைய செயலாக இருக்கிறதுனால இந்த படைத்தல் என்பதும் ஆதியிலிருந்து இருந்தது. அப்படி சொல்லுவீங்களா? பிரிக்கிறீங்களா? இல்லையா? அல்லாஹ் தான் படைக்கிறான். எப்போ படைக்கிறான்? இல்லாமல் இருந்துட்டு படைக்கிறான். எப்போ பேசுகிறான்? பேசாமல் இருந்துட்டு பேசுகிறான். அப்போ அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணி அன்றைய ஆட்சியாளர்களால் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார் அஹ்மது ஹம்பல். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட் அரசாங்க ரீதியான விஷயங்கள் சப்போர்ட் எல்லாம் அந்த ஜஹ்மு என்பவருக்கு தான் இருந்தது. அவர் சொல்லக்கூடியதுன்னு அவருடைய கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியலை, விவாதத்துக்கு அவர்கிட்ட போக முடியல, விவாத திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுவாங்க, விவாதத்துக்கு போக முடியலை. அந்த ஜஹ்முங்கிறோடைய கொள்கை வந்து தப்பான கொள்கை நிறைய இருக்கிறது, அது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் இவர் தேவையில்லாத பைத்தியகாரத்தனம் பண்ணியிருக்காரு. அது அஹ்மது பின் ஹம்பல் செஞ்சது வந்து அதை எடுத்துக்கொண்டு இப்போ குர்ஆன் மகளுக்கு பெரிய சர்ச்சை நடந்தது. இமாம் அபு ஹம்பல் அவர் சுன்னத் ஜமாத்தை காப்பாற்றினார்கள், அஹ்லு சுன்னத்துக்கு அதனால் தலைவராகி விட்டார்கள்லாம் சொல்கிறாங்க. முதல்ல குர்ஆன் மகளுக்கா படைக்கப்பட்டதா படைக்கப்படலையாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீ விலைக்கு மட்டும் சொல்லு பார்ப்போம். கேட்குறவனுக்கு விளங்குற மாதிரி படைக்கப்பட்டதுன்னா என்ன, படைக்கப்படலைன்னா என்ன அர்த்தம், இதை சொன்னால் என்ன வரும், அதை சொன்னால் என்ன வரும். சரி, அப்போ குர்ஆனுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ ஹதீஸ் என்னது? குர்ஆன் வந்து அல்லாஹ் இருக்க, ஹதீஸும் அல்லாஹ்வுடைய பேச்சு தானுங்க. ஹதீஸ் என்பதும் வஹி அல்லாஹ் தானே இறக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டதை மக்கள்கிட்ட சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன செய்யணும்? ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய அங்கம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஹதீஸ் அல்லாஹ்ட்டேருந்து வருது. குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய பேச்சாக வருகிறதோ அதே மாதிரி ஹதீஸ் என்ன செய்கிறது? அல்லாஹ் தான் இந்த உள்ளத்தில் அதை போடுறான். உள்ளத்தில் போடும் பொழுது அப்போ உள்ளத்தில் போட்ட விஷயமும் என்னவது ஆதியிலேருந்து உள்ளதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இந்த கேள்வி கேட்டவருக்கு விளங்கலைன்னு சொல்கிறார். எனக்குமே விளங்கலை, என்னத்துக்கு இப்படி சண்டை போட்டாங்க. ஒரு சமுதாயத்தையே ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு பாரதூரமாக பேசுகிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மரகலண்டு போய் இருந்தார்களான்னு நினைக்க கோபம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் கோபம் தான் வருது. இல்லை மூளையெல்லாம் கொடுக்கலையா, என்ன இது தேவையா? இதுதான் சத்திய அசத்தியத்துக்கு அளவுகோலாக்கி கொண்டு யாராச்சும் குர்ஆன் படைக்கப்பட்டிருந்து சொன்னால் அவனை காஃபிர்ன்ற அளவுக்குலாம் பத்தா கொடுத்துருக்காங்க. அதனால் அது குர்ஆனுங்கிறது படைக்கப்பட்டன்னு அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹ் இருக்கிறான் அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அப்படி சொன்னால் காஃபிரான். தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா பேசுவான். ஃபிரௌன் நோக்கி பேசுகிறான்னா இப்போ ஃபிரௌன் வந்த பிறகு மூசா நபிட்டு நல்லா பேசுகிறான். எப்போ பேசுனான்? மூசா நபி முந்தையே மூசா நபி பேசிட்டானல்ல, மூசா நபி கூப்பிட்டு நல்லா பேசினானே. மூசான்னு ஒருத்தர் படைக்கப்பட்டு ஒரு வந்த பிறகு தான் நல்லா பேசுகிறான். மூசாவும் கையில் என்ன வச்சுக்கிறான்னு கேட்குறான். அது எப்போ கேட்குறான்? மூசா வந்த பிறகு தானே கேட்குறான்.
அப்போ இந்த பேச்சுக்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் சொல்லக்கூடியது வந்து பேச்சு எப்படி அல்லாஹ்வோட ஒரு அங்கமாகும். பேச்சு போய் அவனை அங்கம் கை மூஞ்சிக்கு உள்ள வாதத்தை வச்சு அதில் ஒன்று ஃபிட் பண்ணுறாங்க. கை அல்லாஹ்வுடைய அங்கம், முகம் அல்லாஹ்வுடைய அங்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பேச்சுங்கிறது அங்கத்தில் எப்படிப்பா வர்றேன், வாய் அல்லாஹ்வுடைய அங்கம்னு சொல்ல ஒத்துக்கிறோம். பேச்சு என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல். கை என்பது அல்லாஹ்வுடைய கை தான். அல்லாஹ்வுடைய கையில் என்ன செஞ்சானோ அதெல்லாம் வந்து அல்லாஹ்வாயிருமா? அல்லாஹ்வுடைய கையை கொண்டு பல விஷயங்களை செஞ்சுருக்கிறான்ல. வானத்தை கூட கைகளால் வசமா பனைனாக அபி ஐதின், வானத்தை நமது கைகளால் படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கைகளால் படைத்தோன்ற காரணத்தினால வானம் வந்து ஆதியிலேருந்து உள்ளதா, கையினால தான் படைச்சிருக்கிறான். அப்போ கை அல்லாஹ்வுடைய அங்கமாக இருக்குமே. ஆனால் கையினால் செஞ்சதும் அல்லாஹ் ஆயிருமா? அல்லாஹ்வுடைய அங்கமாகுமா? அதுதானே. அதே மாதிரி தான் வாய் அல்லாஹ்வுடைய இதாக இருக்குமே. ஆனால் அதுலேருந்து பேசுகிற பேச்சும் அல்லாஹ் எப்படி ஆகும்? பேச்சு தான் அல்லாங்கிறாங்க, கலாம்ங்கிறது அல்லாங்கிறாங்க. அதனால அந்த கேள்வி அது கேட்குறாரு, குரான் மீது சத்தியம் செய்யலாமா? செய்யலாம். ஏன்னு கேட்டால் குரான்ங்கிறது அல்லாஹ் தான். குரான் மீது சத்தியம் செஞ்சாலும் தப்பு இல்லை. அந்த மசாலுக்கெல்லாம் போகிறாங்க தேவையில்லாமல். நமக்கு தேவை என்னென்னா, இந்த சர்ச்சையெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் தான் இப்னு தைமியா என்ன செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு அர்த்தமில்லாத வழியில் காலத்தை விரையம் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கு அஹ்மது ஹம்பலை ரொம்ப மதிக்கிறவர் இப்னு தைமியா, ஆனுங்களா? அது இருக்கிற இமாம்களே ரொம்ப மதிக்கிறவர் தான். இருந்தாலும் அவர் பேரை குறிப்பிடாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜென்ரலாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை வந்து மகளுக்கு ஒன்று இப்போ குரான் படைக்கப்பட்டது இது ஒரு சர்ச்சை பைத்தியக்காரத்தனம். குரான் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னோன்னே சாதாரணமாக மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்களோ அப்படி விட்டுறணும். அதான் சரி.